ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப அழகான ஒரு நெக் டிசைன், பேக் நெக் டிசைன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உயரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 14 இன்ச்சு உயரம், அகலம் வந்து 11 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் சுற்றுக்காக ஒரு 6 இன்ச்சு அந்த ரவுண்டு வரைகிறதுக்காக எடுக்கிறோம். இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து அந்த கழுத்து வரைக்கும் வச்சு பார்த்திங்கன்னா 5.5லேருந்து 6 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு, கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு நான் இந்த டிசைனுக்காக எடுக்கிறேன். இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ரவுண்ட் நெக்கு தான் நான் வரைகிறேன். இதை வந்து வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக அப்படியே வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. கீழேயும் வந்து அந்த பிசுரை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் வீடியோஸ்ங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸில் நான் வந்து அந்த டிசைனை வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ கழுத்து ஏற்கனவே ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணிடலாம். அந்த ரவுண்ட் நெக்கை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுலேருந்து டிசைன் வந்து நம்ம வரையணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க துணியை எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து நான் ஒரு டிசைன் வந்து வரைய போகிறேன். இப்போ ஏற்கனவே ரவுண்ட் நெக் இருக்குது, அதுலேருந்து நான் வந்து ஜாயின் கொடுத்து இந்த மாதிரி வளைவு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அந்த வளைவுலேருந்து 1 இன்ச்சு கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வளைவுலேருந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சின்ன சின்னதாக டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா லைனை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ரவுண்ட் நெக்கை நான் தனியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது அதே போல் இதையும் வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி 2 லைனாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நகர்ந்து போகும். நல்லா க்ரிப்பாக வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து நான் அந்த லைனிங் கட் பண்ணதை அப்படியே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது வந்து கோல்டு கலர் துணி வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் அப்படியே வச்சு அந்த ஒரு மாதிரி ஜிகுன்னு இருக்கும்ல, அந்த லைனை வந்து கீழே படுற மாதிரி அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நெக் டிசைன்லாம். இப்போ 2யும் நான் வந்து தனித்தனியாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸில் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக ஒரு ஓட்டு தையல் போட்டுடலாம். பெரிய தையலில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபுல்லாக அந்த ரவுண்டு, அந்த ஆம்ஹோல் சுற்று, கீழே எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பெரிய தையலில் வச்சு ஒரு ஓட்டு தையல் போட்டுடலாம். இப்போது கழுத்து பகுதி தைச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சென்டரில் இருக்கிறத. இப்போ அடுத்து வந்து கைப்பக்கம் அந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபுல்லாக 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே போல் எல்லா பக்கமும் நம்ம தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூனம் துணி தான். இது மெயின் கிளாத்தாக இருக்கிறது வந்து நல்ல பூனமில் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லா அந்த ஷேப்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ கீழேயும் மடித்து தைச்சிடலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து கோல்டு கலர் பைப்பிங் நம்ம வந்து கொடுக்கலாம். பைப்பிங்க்கு வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நான் 1 இன்ச்சு அளவில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
அந்த ஓரத்தை வந்து மடித்து தைச்சிடலாம். இப்போ ரவுண்டில் வந்து பைப்பிங் வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து நல்ல பக்கம் மேலே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பைப்பிங் வந்து மடிக்கணும். கரெக்டாக அந்த பிசுரை மடித்து விட்டு உள்ளே அது மேலே வந்து அந்த குழிவான பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தையல் போடணும். அந்த பைப்பிங்க்கும் அந்த மெயின் கிளாத்துக்கும் இடையில் ஒரு குழிவான பகுதி வரும். அந்த இடத்துல வந்து தையல் விழுற மாதிரி நம்ம தைக்கணும். அந்த பிசுரை வந்து அந்த கட்டை விரலில் மேலே எடுத்து விட்டு அந்த கோல்டு கலர் துணியை வந்து மடிக்கணும். அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து கரெக்டாக ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்போ வந்து அடுத்து வந்து இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அளவில் நான் ஸ்ட்ரைட்டாக தான் நான் இந்த வந்து கோல்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸ் கிடையாது. அதை வந்து அப்படியே வந்து ஒரு லைனாக வந்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம வந்து அதை எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் நான் வந்து இதை டிசைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து ஒரு தையல் போடுறேன். பாருங்கள், இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம சென்டரில் இதை வச்சு அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் மாற்றம் வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து அழகாக இருக்காது. ஒவ்வொரு லைனும் கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக சென்ட்ரு பார்த்து அதை வந்து அந்த லைனை வந்து வச்சுட்டே வரணும். இது வந்து நான் பெரிய தையலில் தான் வச்சு இது தையல் போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இடத்துலலாம் இருக்கிற தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடணும். இப்போது சைடில் கொடுக்குறதுக்கு நம்ம ஏற்கனவே லைனிங் அந்த கோல்டு துணி வந்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து அந்த அளவு பார்த்துட்டு அதை வந்து இதை பொருத்தணும். பொருத்துறதுக்கு முன்னாடி இது வந்து பின் போட்டுருங்க. பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்கும்போதும் ரொம்ப ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் அப்படியே வச்சு அந்த பிசரோடவே வந்து தையல் போடுறேன். அந்த சென்டரில் வந்து நம்ம லைன் கொடுத்துருக்கோம். அதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு இடமும் சரியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கோல்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். கீழே வந்து அதை லைட்டாக மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு அதை அப்படியே வந்து நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த பக்கமும் அதே போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான முறையில் நான் சீக்கிரமே தைச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கீழே இருக்க அந்த பிசுரையும் நம்ம மடித்து விட்டு அப்படியே வந்து நம்ம முடிச்சு தையல் போடணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் அதாவது அந்த கோல்டு கலர் துணி வந்து நம்ம தைச்சிருக்கோம். அதோட இன்னொரு பக்கத்தையும் அந்த மெயின் கிளாத்தோடு சேர்த்து வச்சு நம்ம இணைச்சி தைச்சிடணும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து லேஸ் வந்து கொடுக்கலாம். அந்த பிசர்லாம் வந்து அப்படியே இருக்குது. அது மேலே கரெக்டாக அந்த லேஸை வச்சு ஃபுல்லாக இணைச்சி தைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லேஸில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா ஒரு தையல் போதும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் மேலே இருந்ததுன்னா கரெக்டாக 2 தையல் கண்டிப்பாக போட்டுருணும். இப்போ பாருங்கள், இந்த இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணலாம். சேம் அதே தான், இதுலேயும் 2 தையல் கண்டிப்பாக போட்டுடலாம். அதே மாதிரி கீழே வரும்போது கொஞ்சம் பிசுருக்காக அந்த எக்ஸ்ட்ரா மடிப்புக்காக விட்டு நம்ம கட் பண்ணி அதை வந்து உள்ளே மடித்து விட்டு முடிச்சு தையல் போடணும். அப்படியே வந்து கட் பண்ணக்கூடாது. எண்டில் வந்து
ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி அதை வந்து மடித்து விட்டு முடிச்சு தையல் போட்டிங்கன்னா தான் பிசுறு வந்து வெளியில் தெரியாது, சீக்கிரமும் அந்த லேஸ் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து நான் அந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். அது கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த ஆம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை சுற்று அந்த இடத்துலேருந்து நான் வந்து இந்த லேஸை வந்து இணைச்சி தைக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்க டிசைன்லேருந்து இன்னொரு லைன் வந்து நம்ம லேஸில் கொடுக்கும்போது இன்னும் அழகாக தெரியுது பாருங்கள். இதே போல் இந்த பக்கமும், அதாவது லெஃப்ட் சைடும் இதை வந்து லேஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கை சுற்று இருக்குல்ல, அங்கேருந்து நான் வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இதை லேஸ் கொடுத்து தைச்சாச்சு. இப்போ வந்து நான் சென்டரில் இதை வந்து ஃபுல்லாக தையல் போட்டிருக்கேன்ல, அதை வந்து அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் பிரித்து விட்டுடலாம். அந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப்பில் ஓட்டு தையல் தான் போட்டிருக்கோம், அதை வந்து பிரித்து எடுத்துடணும். அதை வெளியில் தெரியாமல் பிரித்து எடுத்துட்டு அந்த தையல் மட்டும், அந்த கோல்டு கலரில் மட்டும் தையல் நிற்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். இப்போது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் நான் வந்து மணி கொடுக்குறேன். அந்த ஊசி நூல் வச்சு மணி கொடுத்து நம்ம தைக்கலாம். தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான டிசைன் வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.